என்ன வேலை வேலை சார் அவருக்கு நேற்று வேலை இருந்ததா? வேலை இப்போ எனக்கு சின்ன வேலை சுத்தமாக இல்லை, வேலை டவுனில் இருக்குது. அதனால அவர் அதுக்கு போனார், பாஸ் ஏறிஞ்சுன்னு சொல்லி அவர் போனார். பாஸ் யாருக்கு கொடுத்தாங்கன்னு அது தெரியலங்க சார், எங்கே வாங்கினாருன்னு என்னன்னு தெரியாது. சரிங்க சார், கட்சியிலேருந்து ஏதாவது ஃபோன் வந்ததா உங்களுக்கு? ஏதாவது இது வரைக்கும் யாரும் கான்டாக்ட் வரலாம், எந்த இதுவுமே வரல, நேற்றுலேருந்து வரல. யாரும் கூப்பிடல, வந்து பார்த்துட்டு போனாங்க. யார் வந்து பார்த்துட்டு போனாங்க? பாரதியம் சார் பார்த்துட்டு இப்போ அதாவது அவர் கட்சியில் இருக்காரா இல்லை பாஸ் மட்டும் தான் வாங்கிட்டு பார்க்குறதுக்காக போனாங்க? கட்சியில் அவர் இல்லை, பாஸ் பார்க்குறது. கூட்டத்துக்கு போக என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் ஸ்டோரியிலுமே வந்து அந்த இருக்கிற மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. உங்களுக்கு எப்போ தகவல் வந்துச்சு, என்ன நடந்திருக்குன்னு? இல்லை, தகவல் நடந்த உடனே நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். தெரிஞ்ச உடனே நம்ம அங்கே போயிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏற்கனவே அவருக்கு உடல் ஏதாவது பாதிப்பு இருந்ததுங்களா? ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிருந்துச்சா? இல்லை, அது ரொம்ப நாள் இருந்துச்சு. இப்போ நல்லதாக இருந்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஜிஓ ஒரு வாட்டி பண்ணாங்க, ஆனால் நல்லதாக இருந்தார். இந்த 1.5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு பண்ணி. இது வரைக்கும் எந்த தொந்தரவுமே இல்லை. ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணார், எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன உடல் பெறுவீங்களா இல்லை பெற மாட்டீங்களா? இல்லைங்க சார், இது செட்டில்மெண்ட் இழப்பீடு கிடைச்சா தான். அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறது சார்? குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. ரிமாண்ட் எவ்வளோ வைக்கிறீங்க? காசு எப்படி கிடச்சிச்சின்னு உங்களுக்கு தெரியாது. அவர் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் என்ன இது தெரியல. ஆனால் அவர் தனியாக தான் போனார். அவர் தனியாக தான் போனார். ஆமாம். அவர் என்ன வேலை செய்கிறாரு? அவர் என்ன வெளி வேலை, கூலி வேலை செய்கிறாரு. எத்தனை வருஷமா இங்கே இருக்காரு சேலத்தில்? 25 வருஷம் இருக்கிறது. 22 வருஷம் ஆகுது. கல்யாணம் இங்கே பண்ணாரா? அங்கே கல்யாணம் இங்கே ஊரில் பண்ணாங்க, இங்கே இருக்கிறாங்க. குழந்தைங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தை? ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்குது. பையன் வந்து 6 வயசு பையன், பொண்ணு வந்து ஒரு 10 வயசு பொண்ணு இருக்குது. அவங்க இப்போ வீட்டில் வந்து ஒரு சுத்தமாக தமிழ் தெரியாது, ரொம்ப தெரியாது. அவருக்கு ஏற்கனவே உடம்பு ஏதாவது சரியில்லாம இருந்துச்சுங்களா? அது வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அதில் என்ன பிரச்சனைலாம் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. அவர் வந்து இதை நல்லதாக இருந்தார். ஆமாம், அங்கே கூட்டத்துக்கு போனார், அங்கேயே இதாகிடுச்சு. அவருக்கு என்ன இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு? என்ன பிரச்சனை இருந்துச்சு அவருக்கு? அவருக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் நல்லா தான் இருந்தார். இப்போ 2 வருஷமா கட்சிக்காரங்க சார்பாக யாராவது வந்து பார்த்தாங்களா உள்ளியா? நேற்று இன்னைக்கு யாராவது பார்த்தாங்களா? கட்சிக்காரங்க வந்து பார்த்தாங்களா? அந்த ஃபோன் மூலிமா கூட உங்கள்கிட்ட யாரும் பேசுறீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன ஒரு ரிலேட்டிவ்? நீங்கள் அவருக்கு என்ன வேணும்? நான் வந்து எங்கள் பெரிய அண்ணாவோட பொண்ணு கொடுத்துருக்குது. அவர் மாமனார் முறை, சின்ன மாமனார். நான் குடும்பத்துக்கு ஏதாவது உதவி மாதிரி குடும்பத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, பையன் இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணணுங்க. இதுதான் இப்போ அம்மா அப்பா வந்து வயசானவங்க, இவரு தான் பார்ப்பாரு பூரமே. அம்மா அப்பா இங்கே இருக்காங்களா? அவங்க ஊரில் இருக்கிறாங்க, மகாராஷ்டிரில் இருக்கிறாங்க. ரெண்டு பசங்க இருக்காங்க, ஆனால் அவர் அங்கேயே இருக்கிறாரு. அவங்களுக்குலாம் செய்தி, அவர் அங்கே கூலி வேலை தான் செய்கிறாரு அங்கே. இல்லை, அவங்களுக்கு செய்தி போயிடுச்சு, வராங்களா? இல்லை வரல. என்ன ஊர் அவர்? மகாராஷ்டிராவில்? மகாராஷ்டிரா சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட், நாத்தேபூத்தே. இப்போ விஜய் கூட்டத்துக்கு போயிருக்காரு. விஜய் கட்சியிலிருந்து கூட யாருமே உங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையா? நம்மளுக்கு தகவல் போன யார் போன எதுவுமே இல்லை, யாரும் வரல. யாரும் வந்தாங்களா? வாங்கிட்டு போறீங்களா இல்லையா ஊருக்கு? ஆமா, நம்ம ஊருக்கு நம்ம கொண்டு போறோம். இப்போ உடல் கொண்டு போறீங்களா? இப்போ உடல் வந்து இப்போ நீங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்களா, ஊருக்கு கொண்டு போறீங்களா? ஊருக்கு கொண்டு போறோம். ஊருக்கு கொண்டு போறீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இதை ஒரு எப்போ வந்து இதை கொடுத்தாதான் உதவியை பசங்களாம் இதை பார்த்து இதை கொடுத்தது மாறி நம்ம வந்து குடும்பத்துக்கு கொஞ்சம் இதை பண்ணுங்க. அவ்வளோதான். சின்ன வயசு 33 வயசு 32 வயசு தான் இருக்குது. இழப்பீடு கொடுக்குற மாதிரி இருந்தால் எடுத்துட்டு போய்